வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல வந்து 6வது பாடல் தான் பார்க்க போறோம். பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைவனை, அதாவது சிவபெருமானை வந்து திருமூலர் வந்து புகழ்ந்து பாடுறாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, 6வது பாடல். ஓகேங்களா? அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவமும் இல்லை, அவனின்றி மூவரால் ஆவதும் இல்லை, அவனின்றி ஊர்புகு மாறியேனே அப்படிங்கிறது சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமானை தவிர பிறப்பு இறப்பு இல்லாதவங்க வந்து யாரும் இல்லை. அப்புறம் சிவபெருமான் வந்து பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறும் இல்லை. அப்புறம் சிவபெருமானே நினைச்சு உருகி அவரே நினைச்சு பக்தியா பாடிக்கிட்டு அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வந்து தவம் வந்து வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் அந்த தவம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல்